लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிடம் தொழில்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மெய்யாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2227வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம் இது. 7வது பாசுரம் இது. 6வது பாசுரம் 776வது பாசுரம் இது. பரசுராம அவதாரத்தை பற்றி பாடுகிற பாசுரம் பெரிய திருமொழியிலே 776, திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 76. முதலிலே தனியன் கலையாமி கலித்தம் சோ கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்தின் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர் கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூன்றுகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாலம் பரதமே பஞ்சு காணலிபுரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை பறித்தருள் அனைந்தருளும் கையால் அடியன் விடையை துணித்தருள வேணும் துணிந்து. 776வது பாசுரம். வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி நூ எழுகால் படியார் அரசுகளை பட்ட ஆழியானை களை கட்ட பாழியானை அம்மானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீளம் மட்டு உகுக்கும் கடியார் புறவில் கண்ணபுரத்தடியேன் கண்டு கொண்டேனே. வழக்கம் போல முதல் 2 வரிகளிலே பெருமாளுடைய குணங்கள் அவருடைய கருணையை எல்லாம் சொல்லிவிட்டு 2வது அடியிலே ஊரை பற்றி சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஊராக இருக்கிறதுனால் வண்டுகள் வந்து தேனை பருகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். தேன் பருக 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 அந்த நீலோத்பல பலர்களிலே தேன் பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதாம். அதை சொல்லுகிறார். வண்டுகள் வந்து தேனை குடித்து விட்டு மிதமிஞ்சி தேனை குடித்து விட்டாலும் கூட அதற்கு பிறகும் கூட தேன் அங்கே பெருகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு பெரிவாச்சான் பிள்ளை சொல்லுவார், கடலிலே ஒரு சிறாங்கையை குதிக்கும் காட்டில் கடல் வட்டாதிராரே என்று சொல்றார். கடல்ல போய் தண்ணி எடுத்து கையால குடிச்சா கடல் வத்தியா போயிடும் போது அது மாதிரி வண்டுகள் எவ்வளவுதான் தேனை குடிச்சுனே இருந்தாலும் கடல் போல தேனை உகுத்து கொண்டே இருக்கிறதாம் அந்த பூக்கள். அப்படிப்பட்ட செழுமையான ஊர் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு 6வது அவதாரத்தை பேசுகிறார். பரசுராம அவதாரத்தை பற்றி பேசுகிறார். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கீர்த்திவிராஜுனன் என்கிற கார்த்திவிராஜுனன் என்கிற ராஜா ஜமதக்னி முனிவை அவருடைய மாடை வேண்டி கேட்க கொடுக்க மாட்டேன் என்று மறுக்க ஜமதக்னி முனியுடைய தலையை வெட்டி கொன்று விடுகிறான். தன்னுடைய தந்தையை இழந்த கோபத்திலே பரசுராமன் என்கிற அந்த அத்தன சிறுவன் மழு என்கிற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு கோடாலியால் 7 தலைமுறைகள் 21 தலைமுறை அரசர்களை நல்ல அரசர்களை விட்டுவிட்டு மற்ற அரசர்களை கொல்லுகிறார். அப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டிய அவதாரம் பரசுராம அவதாரம். அந்த பரசுராம அவதாரம் செய்த பெருமாள் இருக்கிற ஊர். அழகிய வண்டுகள் எவ்வளவுதான் தேனை குடித்து கொண்டே இருந்தாலும் அது தேன் குடிக்க குடிக்க தேன் ஊறுகிற நீலோத்பல பூக்களை கொண்ட சோலைகளை உடைய திருக்கண்ணபுரத்திலே கண்டு கொண்டேன் என்று பரசுராமத்தை பற்றி சொல்லி, கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய வண்டுகள் எவ்வளவுதான் தேன் குடித்தாலும் அது குடிக்க 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 அந்த மலர்களிலே தேன் ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வளமையான திருக்கண்ணபுரத்திலே கண்டேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூ எழுகால் படியார் அரசுகளை கட்ட பாழியானை அம்மானை என்றால் எம்பெருமானை குடியா வண்டு கொண்டு உண்ண கோல நீளம் மட்டு உகுக்கும் கடியார் புறவில் கண்ணபுரத்தடியேன் கண்டுகொண்டேனே. காயன வாச்சா மனசேந்திரேவா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது
கரோமியத்தில் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிற்கு கருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தாம் சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.